அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுதென்று பெயர், மகிழ்வித்து மகிழுங்கள். இது ஒரு 5 ரூபா ரெயின் ட்ராப்ஸ். இந்த ஃப்ளோரா டிசைன் இது ஒரு கேட்டகரி. இந்த டிசைன் தெரியுதா உங்களுக்கு? இந்த டிசைன் ஃப்ளோரா இது ஒரு கேட்டகரி. இது முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சு இதில் 2014 நொய்டா மட்டும்தான் ஸ்கேர், மற்ற எல்லாமே காமன் தான். 2012 நொய்டாவும் ஸ்கேர் தான், விலை கம்மி தான். எல்லாத்துலேயுமே இந்த நொய்டா மின்ட் கொஞ்சம் ஸ்கேராகவே ஆகிட்டு வருது. இதெல்லாம் காமனில் இருந்தது ஸ்கேர் ஆகுது. இந்த நொய்டா ஸ்கேர் ஆகுது, இந்த நொய்டா ஸ்கேர் ஆகுது, இந்த நொய்டா ஸ்கேர் ஆகுது. நொய்டா மின்ட் மட்டும் கொஞ்சம் ஸ்கேர் ஆகுது. பதிவை பார்க்குறவங்க 1988 நொய்டா நல்ல குட் கண்டிஷனாக இருந்தால் எனக்கு 4 காயின் தேவைப்படுது, யார் இருந்தால் கொடுங்க. இப்போ இது 2018, 19 இது எல்லாமே காமன் கேட்டகரி தான். இது வரைக்கும் வேறு டிசைன் காயின், இந்த டிசைன் காயின். அதுக்கடுத்து தான் ரெயின் ட்ராப்ஸ் போடுதாங்க. விவசாயத்தை முன்னிலைப்படுத்தி நீரை சேமிக்க வேண்டும்ன்ற ஒரு கருத்தை மையமாக வச்சு ரெயின் ட்ராப்ஸ் அப்படின்னு போடுறாங்க. இதில் அக்ரிகல்ச்சர் அந்த இது வருது. இதில் ரூபி சிம்பிள். இதில் இப்போ எல்லாம் காமன் கேட்டகிரி தான். இதில் இந்த நொய்டா கேட்டகிரி கொஞ்சம் ரேராக வரும். 2022 ஒரு காயின் தான் போட்டிருக்கான், அது ஸ்கேர் காயின் போட்டிருக்கான். 2022 5 ரூபா காயின் இது என்ன. அதுக்கடுத்து 75th வந்துடும். 75th 9 கேட்டகிரி வரும். 10 1 வராது, 9 வரும். இதில் 4, 8, 12 13 வருஷம் 13 வெரைட்டிஸ் வருது. 19 4, 20 4, 21 4, 22 ஒரே ஒரு காயின் கொல்கட்டை மட்டும், 22 கொல்கட்டை மட்டும். இப்போ இதில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிற காயின் எந்த காயின்? 2021 75th இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னா யூஎன்சியாக இருந்தால் கொஞ்சம் ரேட் அதிகம், யூஸ்வராக இருந்தால் கொஞ்சம் ரேட்டு கம்மி. என்கிட்ட ஒரு 10 காயின் இருக்குது, வேணும்னா வாங்கிக்கோங்க. அது ரொம்ப ரேர். 2021 75th ரொம்ப ரேர். 2021 தான் இந்த டிசைனை நிப்பாட்டிட்டு அந்த 75th போகிறாங்க. இருந்தாலும் இந்த காயின் அடிக்கையிலேயே சேர்த்து இந்த 2022 அடித்ததுனால அது ஒரு மினிட்டோட நிப்பாட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆர்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் வந்தோடனே இந்த டிசைன்லேருந்து 75th மாறுதாங்க. சரி, அப்படி மாறையில் அப்படியே நிப்பாட்டிருந்தாங்க. எல்லா மின்ட்டுமே நிப்பாட்டிருந்தாங்க. கல்கட்டாவில் மட்டும் கொஞ்சம் அடிச்சிருக்காங்க, அது நிப்பாட்டிருந்தாங்க. கொஞ்சம் அடித்து நிப்பாட்டினோடனே ஸ்கேர் ஆயிடுது. அதை விட கொஞ்சம் அடித்து நிப்பாட்டிருந்தாங்கன்னா அது ரேர் ஆயிரும். இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்தாங்கன்னா அது காமன் ஆயிரும். காயினுடைய எண்ணிக்கை எத்தனை கோடி வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் காமனு, ஸ்கேரு, ரேரு, வெரிதர் எல்லாம். மற்றபடிலாம் வேறு எதுவும் வித்தியாசம்லாம் கிடையாது. இது ஒரு அற்புதமான ஒரு யூஎன்சி காயின். 2021 ஒரு நொய்டா மின்ட்டு. கமாமினிட்டி காயின் கிடையாது, காமன் காயின் தான். ஒரு 100 காயின் வந்துடுது. யூஎன்சி காயின் எதுவாக இருந்தாலும் உடச்சி போட்டுருவேன். 2021 2022 நொய்டா வேறு தனியாக வச்சுருக்கேன். என்ன இது 2023 75th. இது நொய்டா 2023 30 காயின் தான் இருக்கும். 5 ரூபா காயின் நொய்டா மின்ட்டு. 2023 இது 75th. இது வேணும்னா வாங்கிக்கோங்க, தனியாக வச்சுக்கிறேன். இது ரெயின் ட்ராப்ஸ். ரெயின் ட்ராப்ஸில் 2021 நொய்டா மின்ட். இது எல்லாமே நொய்டா மின்ட். யூஎன்சி காயின். இங்கே ஒரு நாளைக்கு நான் ஒரு நாள் ஃபுல்லாக பதிவு போடுவேன், ஒரு நாள் ஃபுல்லாக சிப்பிங் பண்ணுவேன். இடையில ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் பதிவு போட்டுக்கிட்டு இருப்பேன். அது ஒரு நாள் ரெஸ்ட்டு, ஒரு நாள் அலுவல். அப்படி போடுற சமயம் நான் எல்லாத்தையும் மொத்தமாக வச்சுட்டு சில சமயம் போடுவேன், வாய்ப்பு இருந்துச்சுன்னா. இல்லைன்னா அந்த வர போட்டுருவேன். இப்போ ஒரு பதிவு போட்டிருக்கேன், அதில் எல்லோரும் 5 காயின், 10 காயின், 20 காயின் வரைக்கும் எல்லாம் புக் பண்ணியிருக்கீங்க. அது இப்போ சரியாக போச்சு, 100 காயின் சரியாக போச்சு. அது இப்போ அதுக்கு அடுத்து போட்டிருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் இப்போ பார்சல் ரெடி தான் பண்ணுவேனே தவிர போஸ்ட் பண்ண மாட்டேன்.
இப்போ நான் அடுத்தடுத்து பதிவு போடுறனால இதை பார்க்கின்ற நபர்கள் சரி இதில் 2 காயின் வாங்கியிருக்கலாம், நம்ம அதை சொல்லிட்டோமே நினைப்பாங்க. அதனால் நீங்கள் இப்போ இன்றைக்கி வந்து ஏற்கனவே என்னோட புக் பண்ணியிருந்தாலும் இந்த நாணயமே வேண்டும் என்று சொன்னால் ரூ. 45 ஒரு காயின் ரேட்டு, 100 காயின். இது கொஞ்சம் விலை அதிகமாக தான் வாங்கியிருக்காங்க. நானும் இது என்கிட்ட இல்லைன்னு சொல்லி என்கிட்ட இல்லாத காயினை அவர் என்ன விலை சொன்னாலும் நான் வாங்கிடுவேன். என்கிட்ட இருக்கிற காயினை அவர் ஃப்ரீயாக கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன். இது நம்ம ஸ்டைல். அது இந்த மின்ட்டு என்கிட்ட இல்லை, நொய்டா 21 உள்ளது. 100 காயினை கொடுங்கன்னு சொல்லி ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு, ஒரு பாக்கெட் தான் வாங்குவேன். நிறையெல்லாம் வாங்கி ஸ்டாக் வைக்க மாட்டேன். நிறையா வாங்கி ஸ்டாக் வைக்கிற காயின் எல்லாமே பேங்க்லேருந்து வாங்குறது. வெளியில் அதிக விலை கொடுத்து வாங்கி நான் ஸ்டாக் வைக்க மாட்டேன். பேங்க்லேருந்து வாங்கினா மொத்தமாக தான் தருவாங்க, அது ஸ்டாக் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விற்றுக்கலாம். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்குறது இல்லை, இது எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்குறது. அதனால் இது நிறையா பாக்கெட் வாங்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஒரு பாக்கெட் வாங்குவேன். ஒரு அற்புதமான காயின். இதில் எந்த மிஸ்டேக்குமே நல்லா பவுனாக இருக்குது, தங்க பவுனாக இருக்குது. யூஎன் ஸ்கேன் என் கரங்கள் தான் ஃபஸ்ட்டே படுது. இந்திய அரசாங்கத்துக்கு பிறகு என் கரங்கள் தான் படுது. இப்போ தான் உடைச்சேன் எதை பாக்கெட்டை. இப்போ இது வேணுங்கிறவங்க சொல்லுங்கள். ஏற்கனவே என்கிட்ட புக் பண்ணியிருந்தாலும் நான் அவங்களோட சேர்த்து இதையும் அனுப்பிச்சி விட்ருவேன். இதுக்கு தனியாக சிப்பிங் சார்ஜ் தேவை கிடையாது. 10 பேர் வரைக்கும் வாங்கியிருக்கீங்க இன்றைக்கி மட்டும். அவங்களுக்கு இந்த நாணயம் வேணும்னா 5 10 2 1 நீங்கள் சொன்னீங்கன்னா இதிலேருந்து எடுத்து நான் அதில் போட்டுருவேன். தனியாக சிப்பிங் சார்ஜ் கிடையாது. இல்லை இது புக் பண்ணாதவங்க யாரும் இப்போ புதுசாக புக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 50 ரூபா சிப்பிங் சார்ஜ் கொடுத்து தான் ஆகணும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு அற்புதமான காயின், அற்புதமான கலெக்ஷனு. எல்லா இயர்லேயுமே நொய்டா மட்டும் ரேர் ஆகிக்கிட்டே வருதுனால சரி நொய்டா ஒரு பாக்கெட்டை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டேன். நன்றி நண்பர்களே, நன்றி.